கொஞ்ச நாள் முன்னாடி இமெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸில் இந்த பேக்கப் கோட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆனில் இருக்க அக்கௌண்ட்டில் வந்து சேம் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோட் போகும் ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் பேக்கப் கோட் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. எப்படி நம்ம பேக்கப் கோட் எடுக்கிறது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பேக்கப் கோட் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி போடக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ வந்து நம்ம இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா பேக்கப் கோட் ஆப்ஷன்லாம் இருக்கும் ஓகேவா. நிறைய பேர் வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவீங்க. பட் அந்த இமெயில் ஐடி லாக் அவுட் ஆகிடுச்சு, இல்லைனா ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லைனா அந்த இமெயில் ஐடி போயிடுச்சு, அந்த ஐடி வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கேட்டாக தான் நிற்கும் இந்த பேக்கப் கோட். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் கோட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ண அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எகைன் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னதான் நம்பர் இருந்தாலும், என்னதான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சாலும் உங்களால் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து சேம் இமெயில் நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிற சேம் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும் ஓகேவா. ஸோ அந்த ஓடிபி உங்களுக்கு கிடைக்காது சரியா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியலை சரியா. பட் இந்த பேக்கப் கோட் அப்படின்னு சொல்லும்போது இதை ஒரு ஓடிபி மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் நிறைய பேருக்கு இந்த பேக்கப் கோடை எங்கே போய் எடுக்கணும், எப்படி கிடைக்கும்னே தெரியாது ஓகேவா. ஸோ அவங்களுக்கு இந்த பேக்கப் கோடை நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே செக்யூரிட்டி பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும். ஓகே, இப்போ பேக்கப் கோட் அப்படின்னு வரும்போது கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேக்கப் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேக்கப் கோட் பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெட் பேக்கப் கோட் அப்படிங்கிற ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஓகேவா. ஒரு 10 கோட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இதை நான் வந்து ப்ளர் பண்ணி தான் வச்சுருப்பேன், ஏன்னா இதை வந்து வெளியே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ அதே டைமில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேக்கப் கோடை வந்து நம்ம பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சாகணும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடை வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ 10 வாட்டி 10 கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே டைமில் வந்து உங்களுக்கு புது கோட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இந்த கோடு போய் புதுசாக 10 கோடு வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் பேக்கப் கோடு எடுத்து வைக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கப் கோட் எடுத்து வச்சே ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஓகேவா. பேக்கப் கோடை இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் நீட்டாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த இம்பார்ட்டன்ட் திங் ஸோ என்ன அப்படின்னா அந்த பேக்கப் கோடை வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதே டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு டயரியிலையோ இதை மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா. அதில் 10 பேக்கப் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டைம் ஒரு கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி 10 டைம் 10 கோடை யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் புது கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.